மதிப்புக்குரிய இந்த பள்ளியின் செயலாளர் அலி ஜனாப் நூருல் ஆபிதீன் சாஹிப், இந்த நிர்வாகத்துடைய மூத்த உறுப்பினர் அலி ஜனாப் யாமின் சாஹிப், இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அலி ஜனாப் வசீலுல்லா அஹ்மத் சாஹிப், மேலாளர் அலி ஜனாப் ஃபிர்தோஸ் அஹ்மத் சாஹிப், துணை செயலாளர் அலி ஜனாப் சபீல் அஹ்மத் சாஹிப், அப்துல் ரஹ்மான் சாஹிப், இஸ்லாமியா கல்லூரியை அறிவியல் துறை சார்ந்த பேராசிரியர் ஷாரிக் அஹ்மத் சாஹிப், மஸ்லூம் கல்லூரியுடைய பேராசிரியர் அபு அத்தர் சாஹிப், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று ஒரு சந்தோஷமான நாள், சுதந்திர நாள். இன்று நம்ம நிறைய தியாகங்களை பற்றி நம்ம நினைத்து அதுக்கான உரிய மரியாதையை தரக்கூடிய நாள். இந்த நாளில் சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். குழந்தைகளுடைய புள்ளி விவரத்தை தாங்களிடம் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நம்மளுடைய இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் மக்கள் தொகை 1.4 பில்லியன். 1.4 பில்லியன் என்றால் 471 கோடி கிட்டத்தட்ட இருக்கும். அதில் நீங்கள் புள்ளி விவரத்தை ஆராய்ந்து பார்த்தால் 444 லட்சம் குழந்தைகள் உள்ளனர். இந்தியாவில் உலக நாடுகளில் அதிகமான மனித வளம் கொண்ட நாடுன்னு சொன்னால் அது இந்தியா. நான் பொருளியல் துறை சார்ந்தவன், அதனால்தான் தான் இந்த புள்ளி விவரத்தை தாங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த புள்ளி விவரத்தை ஆராயும் போது எனக்கு சில கருத்துக்கள் முன் வந்தன. அந்த கருத்தில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த புள்ளி விவரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு சம்பவம், சில கேசஸ், சில புள்ளி விவரம், சில வரலாறுகள், அதில் கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய குற்றங்கள், கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் சைல்ட், அது சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கட்டும், அதிகமான 55% மேலே இருக்கக்கூடிய கேஸ் கிரைம் அகைன்ஸ்ட் த சைல்ட். அதில் 16% குழந்தைகள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கக்கூடிய கேஸ். அதில் அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய 90% கிரைம்ஸ் பெண் குழந்தை சார்ந்ததாக இருக்கிறது. 2022 ஆண்டு நீங்கள் புள்ளி விவரத்தை பார்த்தீர்கள் என்றால் 38,911 கேஸ் கோர்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. குழந்தைகள் சம்பந்தமான கேஸ் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட் ஆஃப் இந்தியாஸ், அதில் நீங்க பார்த்தீங்கன்னா 2022 மொத்தம் 38,911 கேசஸ். இது பார்க்கும்போது குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, ரெண்டாவது நான் புள்ளி விவரத்தை பார்க்கும்போது 1.5 crore children's drugs addicted. இன்னைக்கு பபுள் கம்ல இருந்து, சாக்லேட்ஸ்ல இருந்து, பிஸ்கெட்ஸ்ல இருந்து எல்லாமே ட்ரக்ஸ் அடிக்டட் குழந்தைகள் அதிகமாயிட்டாங்க. சார், இந்த நீங்க 1.5 crores சொன்னீங்களா, இது யாருக்கு? யார், எந்த குழந்தைங்க? 17 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு ட்ரக்ஸ் அடிக்டட். இன்னைக்கு பெட்ரோல்கள் நம்ம வாங்கி கொடுக்குற சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், அதில் ட்ரக்ஸ் இருக்கு, த கண்டென்ட் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு.
இன்னும் சோகமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, பேரணாம்பட்டில் இன் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் ட்ரக்ஸை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பபுள் கம் ஷேப்ல வருது. அது ட்ரக்ஸ். நம்ம சமுதாயம் எதை நோக்கி செல்கிறது நீங்க யோசிங்க. அடுத்த புள்ளி விவரம் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். டிராப் அவுட் ரேட்ஸ். பள்ளிக்கூடத்துல இருந்து பாதியில பசங்க என்ன பண்றாங்க, படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. டிராப் அவுட்ஸ் ரேட் ஹையஸ்டா எங்க இருக்குன்னு சொன்னா இந்தியாவில் தான் இருக்கு. ஏன் சார், இப்போ குழந்தைகள் பாப்புலேஷன் அதிகம் இங்கே தான், அதனால டிராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படி நீங்கள் கணக்கிடக்கூடாது. டிராப் அவுட்ஸ் ரேட்டும் அதிகமாக இருக்கு. முதலாம் ஆண்டு சேரும் போது மாணவன் 50 மாணவன் இருக்கிறான், 5வது வரும் போது 30 இருக்கான், 32 இருக்கான். அந்த 20 மாணவர்களுடைய நிலைமை என்ன? 30 மாணவர்களை நம்ம நல்ல ஒரு கல்வியை கொடுத்துட்டு பிறகு அந்த 20 மாணவர்கள் தவறான பாதையில் இருக்கும்போது சமுதாயம் எப்படி முன்னேற்றம் அடையும்? அடுத்த புள்ளி விவரம் நான் தாங்களிடம் சொல்வது என்னவென்றால், நியூட்ரிஷன். அறிவியல் ஆசிரியர்கள், அறிவியல் பேராசிரியர்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி உடம்புல 2250 கலோரிஸ் தேவை, 2250 நியூட்ரிஷனல் பவர் தேவை ஆஸ் பர் எக்கனாமிக் சர்வே, எக்கனாமிக் பிளானிங் டிபார்ட்மெண்ட். that may vary from department to department. Some notified that 2500 calories required per day. 2500 கலோரி தேவைப்படுதுன்றாங்க. ஆனால் ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு 2250 கலோரிஸ் தேவை. நம்ம உண்ணக்கூடிய உணவுனால, நம்ம கொடுக்கக்கூடிய உணவு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1400 கலோரிஸ் தான் வருது. காலையில் தோசை, இட்லி, மதியானம் ஒரு சாதம், நைட்டு ஒரு சப்பாத்தி. இதனால நம்ம மாணவர்களுக்கு சத்துணவு நீங்க பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா தட் மேபி 1400. மினிமம் 2250 கலோரி சாப்பிட்டா தான் உலகத்தில் 62 வருஷம் வாழ முடியும்னு சொல்றாங்க அறிவியல் புள்ளி விவரம். 62 years 6 months லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இந்தியன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஆனால் 1400 கலோரிஸ் சாப்பிட்டா நம்ம மாணவர்களுக்கு என்ன ஒரு இருக்கும்? நிறைய பேர் கேட்குறாங்க, சார் என் பையன் தூங்க மாட்டேன்றான், நிறைய படிக்க மாட்டேன்றான், அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லை, ஃபோக்கஸ் இல்லை, அவனுக்கு நியூட்ரிஷனல் பவரே இல்லையே. நம்ம தான் பீஸா, பர்கர் எல்லாம் வாங்கி கொடுக்குறோமே. இன்னும் சந்தோஷமான செய்தி என்ன, 12 மணிக்கு பிரியாணி வாங்கி தரோம். பேரணாம்பட்டில் புதுசாக ஒரு கலாச்சாரம் என்னன்னு சொன்னால், மிட் நைட்டில் பிரியாணி வாங்கி தரோம். பையனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தேன் சார், 1 மணிக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்டோம்னு சொன்னேன். அதான் சொன்னேன், சிஎம்சியுடைய வருமானம் அதிகரிக்கும்னு. 40% உடைய ஸ்டூடெண்ட்ஸ், 40 to 45% சதவீத மாணவர்கள் அண்டர் வெயிட்ல இருக்கான். அவன் வயசுக்கு இருக்கக்கூடிய அந்த வெயிட் அவனுக்கிட்ட இல்லை. எவ்வளோ சோகமான செய்தியா இருக்கு. மாணவர்கள் மத்தியில் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, அவனுக்கு நியூட்ரிஷனல் பவர் இல்லை. அடுத்த புள்ளி விவரம் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், மொபைல் ஃபோன் அடிக்டட். இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் நீங்கள் பார்க்கலாம், அந்த 5 மணி நேரம் பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரி நேரத்துலையோ விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கிட்ட 24 ஹவர்ஸில் 19 ஹவர்ஸ் இந்த ரெஸ்ட் ரூமுக்கும் அவன் மொபைல் ஃபோனோட தான் போகிறான். அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கு. த லாஸ்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், தரமான கல்வி. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கல்வி தரம் 100 ரேங்கிங்கில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் வரலை, ஒரு யூனிவர்சிட்டி கூட வரலை. அப்போ கல்வி தரத்துடைய நிலை என்னன்னு தெரிவித்து உங்கள்கிட்ட பார்க்கலாம். ஏன் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வைக்கிறேன்னு சொன்னால், சுதந்திர நாளில் நம்ம செய்யக்கூடிய 2 விஷயங்கள். முதலாவது விஷயம், இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு போராடின சமுதாயத்தை எண்ணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை தர வேண்டும், அவங்களுக்காக துவா செய்யணும். 2வது, சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாடு வல்லரசு நாடா இருக்கா இல்லையா, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இதை எப்படி எதிர்கொள்வது, இதை எப்படி ஓவர் கம் பண்றது, இதை ஆராயணும்.
ஒரு குடிமகனுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்னன்னு சொன்னா நம்ம கவனத்தை செலுத்தணும். இப்போ இத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்த 38,911 கேஸ் ஒரு வருஷத்துக்கு குழந்தைகளுக்கு சம்பந்தமான வழக்கே கோர்ட்டில் இருக்கக்கூடியது 38,911. மாணவர்கள் மொபைல் அடிக்டடா இருக்கான், ட்ரக்ஸ் அடிக்டடா இருக்கான். அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் 90% அநியாயங்கள் பெண் குழந்தைகளுக்கு நடக்குது. தரமான கல்வி கிடைக்கல, தரமான உணவு கிடைக்கல. That I want to share with my fellow friends, fellow citizens. நம்ம இது மேல கவனத்தை செலுத்தணும். ஒருத்தர் கேட்டாரு, ஒரு நாடு வல்லரசு நாடா ஆகிறதுக்கு என்னன்னு சொல்லி. ஒரே ஒரு வெப்பன் தான், அது எஜுகேஷன். தரமான கல்வி இருந்தால் அந்த நாடு வல்லரசு நாடா மாறும். எந்த நாட்டில் தரம் இல்லாத கல்வி இருக்கோ அந்த நாடு வல்லரசு நாடாக மாற முடியாது. மாணவர்கள் தான். எனக்கு இன்னொரு கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். இப்போ ரீசெண்டா வந்த எக்கனாமிக் சர்வே 2023-24 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா சமுதாயத்தை பின்தாங்கிய சமுதாயம் எதுன்னு சொன்னா முஸ்லிம் சமுதாயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கல்வியிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, மோசமான நிலை எங்க இருக்குன்னு சொன்னா இங்க இருக்கு. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல யார் இருக்காங்கன்னா முஸ்லீம் சமுதாயம் இருக்கு. இன்னைக்கு கோர்ட்ல யார் இருக்காங்கன்னா முஸ்லீம் சமுதாயம் இருக்கு. எவ்வளவு சோகமான செய்தி. அது உண்மையா இல்லையான்றது ஆராய்வது நேரம் இல்லை. நம்மளுடைய சமுதாயம் எந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஒரு சிட்டிசனும் நம்ம என்ன யோசிக்கணும்னு சொன்னா, உண்மையான கல்வி. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம முன்னாடி இருக்கு. அதெல்லாம் தீர்க்கணும்னு சொன்னா, சால்வ் பண்ணணும்னு சொன்னா ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னா, தரமான கல்வியை கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய நிறைய நிர்வாகத்தில், பள்ளிக்கூடத்தில், நிறைய கல்லூரிகளில் நான் அட்வைசரா போயிருக்கேன். ரீசெண்டாகவும் ஆசிரியர் நிசார் அஹமத் சார் அவர் இல்லை இன்னைக்கு. பேரனாமட் முஸ்லீம் எஜுகேஷன் சொசைட்டியுடைய ரீசெண்ட் மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்லயும் நான் சொன்னேன், ஒரு அருமையான கல்வியை முகமதியா ஸ்கூல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு தரமான கல்வி. இப்போ நீங்க பார்க்கலாம், ஸ்பீச் எல்லாம் 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட், மாஷா அல்லாஹ். என்ன அருமையான உச்சரிப்பு, என்ன அருமையான பேச்சு. அந்த ஆக்ஷன்லேயே நீங்க பார்க்கலாம். பேசும்போது அந்த கெஸ்டர் கம்யூனிகேஷன், அந்த கெஸ்டர் கம்யூனிகேஷன்லயும் நீங்க பார்க்கலாம், அருமையான ஒரு எக்ஸ்பிரஷனோட பேசுறாங்க. ஒரு அருமையான கல்வியை தரும். நான் அப்ரிஷியேட் பண்ண விரும்புகிறேன். இந்த நிர்வாகத்தை அப்ரிஷியேட் பண்ண விரும்புகிறேன். அப்கிரேட் பண்ணி 8வது வரைக்கும் வந்திருக்கு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே வெப்பன் கல்வி. அந்த கல்வி தரத்தை உயர்த்தினால் போதும். அதற்கு பெற்றோர்கள், இந்த ஊருடைய முக்கியஸ்தர்கள், சமூக ஆர்வலர்கள், ஆசிரியர்கள், நிறைய பேர் சேர்ந்து இந்த கல்வி தரத்தை உயர்த்தினால் போதும். நம்மளை யாருமே தாக்க முடியாது. நம்ம சமுதாயத்தை யாருமே இழிவா பேச முடியாது. நம்மளுடைய சமுதாயத்தை அழிக்க முடியாது. சுதந்திரம் என்பது என்ன? உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல உரிமைக்காக குரல் கொடுக்கறதே நம்மளுக்கு என்ன இருக்கு? தெருவில் ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம ஏன் சார் கேட்கணும்? ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம ஏன் சார் கேட்கணும்? கவர்மெண்ட் ஒரு புது சட்டத்தை கொண்டு வரான், நம்ம ஏன் சார் கொடுக்கணும்? நிறைய பேர் வெட்டி வாங்கி சூசைட் பண்றான், நம்ம ஏன் சார் கேட்கணும்? உரிமைக்காக குரல் கொடுக்க நம்மளுக்கு முன் வர விருப்பம் இல்லை. ஆனால் சுதந்திர நாளில் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? ப்ரௌடா சொல்றோம், we are Indians சொல்றோம். we are proud to say that we are Indians. ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், they always ரைஸ் வாய்ஸ் for us. நம்மளுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சமுதாய முன்னேற்றத்துக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு இந்த சுதந்திர நாட்டில் நம்ம என்ன செய்யணும்? என்ன இந்த பிளட்ஜ் எடுக்கணும்னு சொன்னா, நம்ம தரமான கல்வியை தரணும். அதுக்கு நம்ம என்ன சார் செய்யணும்? ஆஸ் எ பேரண்ட்ஸ், ஆஸ் எ பியூரோக்ராட்ஸ்,
As a philanthropist of this town, we should contribute. பீஸா பர்கருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய செலவை விட ஃபீஸுக்கு நமக்கு தர்றதுக்கு யோசிக்கிறோம். நிறைய பள்ளிக்கூடத்தில் ஃபீஸு கலெக்ட் பண்ணி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அந்த ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை. எவ்வளோ ஒரு மோசமான நிலை பாருங்க. இன்னைக்கு டூருக்கு போனால் ஒரு சென்னை பெங்களூர் போனால் 25,000 30,000 செலவு பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் அதே கல்விக்கூடத்துக்கு ஒரு நன்கொடை கொடுங்கன்னா யோசிக்கிறாங்க. இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு இவங்க தான் ஃபியூச்சர் லீடர்ஸ். தே ஆர் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். அவங்க தான் நம்மளுக்கு இந்த சமுதாயத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். நம்மளுக்கு குரல் கொடுக்கணும்னா உண்மையான தரமான கல்வியை தரணும். அதுக்கு இந்த சமுதாய மக்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் சேர்ந்து நன்கொடையை அதிகமாக கொடுக்கணும். கல்விக்காக நன்கொடை கொடுக்கணும். சார் என் பையன் ஃபீஸ் இவ்வளோ, வேற பையன் ஃபீஸ் கட்டில நான் கட்டுறேன் சார். இந்த குழந்தைகள் தவறான பாதைக்கு சென்று விட்டால் என்ன ஏற்படும்? அதோடைய விளைவுகள் என்ன? வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் தி அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆஃப் பேட் எஜுகேஷன்? நம்மளுடைய சமுதாயத்துடைய நிறைய உரிமைகள் பறிக்கப்படும். இது எச்சரிக்கை. குரல் கொடுக்கவில்லை என்றால் இந்த மாணவர்கள் பின்தாங்கி போயிட்டாங்க, கல்வி தரம் தெரியல, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னா நாளைக்கு நம்மளுடைய சமுதாயம், என்னுடைய வீடு வாங்க முடியாது, பொருளாதாரமா பின்தாங்கி போயிடும், கொடுமைகள் அனுபவிப்போம். அதனால வந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இந்த கல்லூரி நிர்வாக உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்துல கவனத்தை செலுத்தணும். தரமான கல்வி, மாணவர்கள் மாணவிகளுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை மேல கவனத்தை செலுத்தணும், அவங்களுடைய ஹெல்த் மேல கவனத்தை செலுத்தணும், அப்சர்வேஷன் பண்ணணும். ஆனா நம்ம செய்யறது இல்லை. அதுதான் ரொம்ப மோசமான ஒரு நிலை. அது மட்டும் இல்லை, இங்க இன்னொரு கருத்தை நான் பதிவு செய்யப்படுறேன். இங்க இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்து வரும், பணியாற்றி வரும் ஆசிரியர்கள், the ladies teachers, gents teachers, they are the role model to other schools. They are the role model to other schools. Very dedicated teachers they have. The school இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களுடைய பணி சிறந்த பணி. ஒரு 2 மாணவர் 3 மாணவர் பேசும்போதே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உடைய டீச்சிங் லேர்னிங் பெடகாஜி என்று சொல்லப்படும் அந்த பெடகாஜி உடைய எஃபெக்டிவ்னஸ் எதை மெஷர் பண்ணுதுன்னு சொன்னா மாணவர்களுடைய LSRWன்னு சொல்லுவாங்க, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். இங்க வந்த சில மாணவர்கள் மூலமே எனக்கு என்ன தெரிய வருது என்றால், லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் உடைய கெப்பாசிட்டி மாணவர்களுடைய எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு முழு காரணம் என்னன்னு சொன்னா இங்க பணியாற்றும் ஆசிரியர்கள், அருமையான ஆசிரியர்கள் இருக்காங்க. இவங்க இன்னும் சிறந்த பணி செய்யணும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு தரக்கூடிய அந்த ஹானோரியம். டீச்சர்ஸ், they are here to change the society, they are here to change the nation, not inculcate the values among the students. இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த மாணவனுடைய அறிவை வளர்க்க இல்லை, இந்த சமுதாயத்தை மாத்த, இந்த நாட்டை மாத்த. அவங்களுக்கு குடும்பத்தில் வேற பிரச்சனை இருக்கும்போது அந்த சோகத்தில், அந்த ஸ்ட்ரெஸ்ல, அந்த டிப்ரெஷனில், அந்த ஃபினான்ஷியல் பொசிஷனில் இங்கே வந்து மாணவர்களை டீச் பண்ணோன்னு சொன்னால் சமுதாயத்தில் மாற்றம் வராது, டீச்சர்ஸில் மாற்றம் வராது. அதனால தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பெஸ்ட் பாலிசி என்னென்னா, அந்த ஆசிரியர்களுடைய குடும்ப தேவைகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நிர்வாகம், அந்த சொசைட்டியை செய்யுது. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய 100% பணி எதில் கவனத்தை செலுத்தணும்? பசங்க மேலே செலுத்தணும். இன்னைக்கு 5 மணி நேரம் பையன் ஸ்கூலில் இருக்கான், அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த 5 மணியுடைய லெசன், அந்த 5 மணியுடைய அந்த பாடத்திட்டம் தான் மாணவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிஹேவியர். பேரண்ட்ஸுடைய ரோல் என்னங்க? ஒரு
மீட்டிங், ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்தால் ஒரு 10% பேரண்ட்ஸ் கூட வர்றதில்லை. பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி, கல்லூரியில் இருந்தாலும் சரி, ஒரு 10% பேரண்ட்ஸ் கூட வர்றதில்லை. ஆனால் அந்த ஆசிரியர்கள் உங்கள் குழந்தைகளை அவங்க தன்னுடைய குழந்தைகள் போல வந்து நினைத்து அவங்க 24 hours கவனத்தை செலுத்துகிறாங்க. அதுவும் இல்லாத வாட்ஸ்அப்பில் பையன் நைல் கட் பண்ணலை, பையன் ஹேர் கட் இல்லை, பையனுடைய ட்ரெஸ் நீட் இல்லை, இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் வந்து நோபல் சர்வீஸ். பாடம் சொல்லி கொடுத்துட்டு பிறகு அவனுடைய அந்த டிசிப்ளினுக்கும் நேரத்தை ஒதுக்குறாங்க. அந்த அருமையான பேராசிரியர்களுக்கு இந்த நேரத்தில், இந்த சுதந்திர நாளில் நம்மளுடைய வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். On behalf of all the parents, on behalf of the management, I congratulate all the teachers who render valuable service to this renowned institution. அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த கருத்தை அவங்க முன்னாடி பதிவு செய்ததுக்கு இந்த நிர்வாகம் வந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கு. அதுக்கும் நான் நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். And may Almighty Allah bless you all and take this institution to its deserved place. Thank you. Jazakallah khair.